இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அனைவருக்குமாக வாழ்த்துதல்களை கூறிக்கொள்கின்றேன். 19வது நூற்றாண்டோட இறுதி பாகத்தில் பார்த்தோம் அப்படின்னா, பனையடிப்பட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல மரியான் உபதேசியார் அப்படிங்கிறவர் ஊழியத்தை செஞ்சுட்டு வந்தார். அந்த இடத்துல இருக்கக்கூடிய கோயிலில் உபதேசியாராக இருந்தது மட்டுமல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்குமாக, அருகில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்குமாக தனது இசைக்கருவி மூலமாக பாடல்களை இசைத்து அனைவருக்குமாக சுவிசேஷத்தை அறிவித்து வந்தார். அவர் நடந்து போனாலே சின்ன குழந்தைங்கள்லாம் தாத்தா எனக்கு கதை சொல்லுங்க, பாட்டு பாடுங்க அப்படிங்கிறது மாதிரி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த மாதிரியாக தனது பாடல்கள் மூலமாக பொறுமையா அனைவருக்குமாக அந்த சுவிசேஷத்தை அறிவித்து அனைவரிடமுமாக நன்றாக பழகி வந்தவராக இருந்தார். எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடியவராகவும் இருந்தார். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த காலகட்டத்தில் ஆராதனை மதியம் 12 மணிக்குங்கிற மாதிரி இருந்தது. அந்த 12 மணிக்கு வரும் பொழுது மக்கள் கொஞ்சம் சோர்வாகி ஒரு சிலர் ஆலய ஆராதனையில கவனிக்காம போறாங்க அப்படிங்கிறத கவனித்த உபதேசியார் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஏன் நம்ம ஆலய ஆராதனை நேரத்தை மாற்றக்கூடாதுன்னு சொல்லி அதை 9:30 மணிக்கு அப்படின்னு சொல்லி மாற்றுவதற்காக முயற்சி செய்கிறார். அந்த சபை மக்கள்ல பெரியவங்களை கொஞ்சம் கூப்பிட்டுட்டு மூப்பரையும் வர சொல்லி அவங்ககிட்ட இதை பத்தி யோசனை சொல்றாரு. அப்படி இருக்கும்போது ஓரளவுக்கு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஆனா அந்த மூப்பருக்கு மட்டும் இந்த யோசனை பிடிக்கவில்லை. அது ஏன் காலகாலமா வரக்கூடிய நேரத்தை நீங்க மாத்தணும்னு நினைக்கிறீங்க, அதை மாத்த வேணாம், அது 12 மணிக்கே இருக்கட்டும் அப்படிங்கிறாரு. ஆனா உபதேசியாருக்கு அதுல உடன்பாடு இல்லை. கண்டிப்பா இனிமே ஆராதனை நமக்கு 9:30 மணிக்கு தான். 9 மணிக்கு முதல் ஆலய மணி ஒலிக்கும், 9:30 மணிக்கு 2ஆம் ஆலய மணி அடித்து நாம் ஆலய ஆராதனையை தொடங்குவோம்னு சொல்றாரு. அதனால மூப்பருக்கு கோபம் வந்துருது. என்னுடைய வார்த்தையை மீறி செயல்படுறதா இருந்தா நான் இனிமே ஆலயத்துக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆலயத்துக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்களுக்கு வராம இருக்காரு. அப்புறம் சில மாதங்கள் கழித்து அவர் ஒரு வாரம் நற்கருணை ஆராதனையை ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். உபதேசியார் நற்கருணை ஆராதனை ஒழுங்குபடுத்தவும் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் இந்த வரக்கூடிய வாரம் நம்ம நற்கருணை ஆராதனையா அனுசரிக்க போறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமா அறிவிப்பும் கொடுக்குறாரு. எல்லாரும் காலையில ஆராதனைக்கு சேர்ந்துடுறாங்க. ஆனா அந்த மூப்பர் மட்டும் சேரல. இதை பார்க்கவும் அவருக்கு மனசு கஷ்டமா இருக்கு. சங்கீதம் 133:1 நம்ம பார்க்கிறோம், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானதுன்னு சொல்லி. அப்ப ஒரு ஆராதனையில, அதுவும் முக்கியமா நற்கருணை ஆராதனையா நம்ம நடத்தும் போது சகோதரர் எல்லாம் ஒன்னா சந்தோஷமா அதை அனுசரிச்சாதானே அது நல்லா இருக்கும். இப்ப மூப்பர் வராம இருக்காரு, இது நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லி யோசித்த வண்ணமாக அவர் என்ன சொல்றாரு, அப்படியே நடந்து அந்த மூப்பரோட வீட்டுக்கு போறாரு. போயிட்டு மனசு பாரமா இருக்கு. இந்த ஒரு நேரம் மாற்றினத்துக்காக சங்கடப்பட்டுக்கிட்டு இவர் வராம இருக்காரு, எப்படியாவது இவர் இந்த ஆராதனை கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடக்க அவர் மனதுல இந்த பாடல் உதிக்குது. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா அப்படின்னு சொல்லிட்டு போய் பாட ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா நம்ம நற்கருணை ஆராதனை எடுக்கும் பொழுது எந்த விதமான கசப்பும் இல்லாம, யார்கிட்டையும் விரோதங்கிறது இல்லாதபடி எல்லோரும் ஒற்றுமையா இருந்து அனுசரிக்கக்கூடிய ஒரு ஆராதனையா அது இருக்கணுங்கிறத அவர் ரொம்ப எதிர்பார்த்ததுனால அந்த மூப்பர் கண்டிப்பா வரணும்னு சொல்லி யோசித்து இந்த பாடல் வரிகள் அவருடைய மனதில் தோன்றினதுனால அவர் பாட ஆரம்பிக்கிறாரு. சகோதரா வா, நீ இந்த ஆராதனைக்கு கலந்து கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல்ல இறுதி வரிகளா வருது. அன்பின் விருந்தாமே, கர்த்தருடன் ஐக்கிய பந்தியாமே, துன்பம் துயர்ப்போமே, இருதயம் சுத்த திடனாமே, இன்பம் மிகும் தேவ அன்பின் விருந்துக்கு ஏது தாமதமும் இல்லாதிப்போதேவா அப்படின்னு சொல்லி, அப்ப பந்தியில நம்ம ஒன்னா இருக்க போறோம். ஏன்னா நமக்காக, நம்மை மீட்டெடுப்பதற்காக சிலுவையில நமக்காக ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தின் மூலமா நம்ம அனைவரையும் மீட்டெடுக்கக்கூடிய அந்த அவருடைய வருகையை குறித்து நினைவு கூறும் வகையில நம்ம அனுசரிக்கக்கூடிய இந்த நற்கருணை ஆராதனையில எந்த மன கஷ்டமும் இல்லாம, எந்த மன வேற்றுமையும் இல்லாம, சகோதரா நீ கலந்துக்கோ அப்படின்னு சொல்லி, அதுவும் ஏது தாமதமும் இல்லாமல், எந்த விதமான நேரம் கடத்தது இல்லாம உடனே கலந்துக்கோ அப்படின்னு சொல்லி அவர் பாடல் பாடும் பொழுது அந்த மூப்பரும் மனம் திருந்தி அவர் செய்த தவறை உணர்ந்துக்கிறாரு. மனம் திரும்பி அவருமா அந்த ஆராதனையில கலந்து கொள்றாரு. இப்படியாக நாமுமாக யோசிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, நம்ம எப்ப ஆராதனையில கலந்து கொள்றோமோ, அதுவும் முக்கியமா நற்கருணை ஆராதனையில கலந்து கொள்றோமோ, அப்ப நம்ம மனதுல எந்த விதமான கஷ்டமும் இருக்கக்கூடாது, அடுத்தவரை குறித்து எந்த விதமான வேற்றுமையும் இருக்கக்கூடாது. எல்லோரும் சகோதரத்துவத்தோடு ஒருமித்து நம்ம அந்த ஐக்கிய உணர்வோடு போய் அந்த பந்தியில சேரும் பொழுதுதான் அதற்குண்டான பலனை, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்.
கலாத்தியர்லையும் இப்படியாக ஒரு வசனத்தை பார்க்கிறோம். 3:28, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். அப்ப நம்ம எல்லாருமே இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒரே அவயமா தான் இருக்கும். நமக்குள்ள வேற்றுமைங்கிறது இல்லை, நமக்குள்ள பாகுபாடுங்கிறது இல்லை. அதனால இந்த எண்ணத்தோட ஒவ்வொரு நற்கருணை ஆராதனையிலும் நாம் கலந்து கொள்வோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.